அண்ட் இதுக்கு என்ன ஏதோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து எதுவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சில கண்டிஷன்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட்டுக்கு விஓசி ஃபிலிம் மாதிரி கமல் ஃபிலிம்னு உருவாக்கிறீங்க. அப்படின்னா கமல் என்ன பெரிய ஆள், அவர் இதுக்கு ஃபைனைட் எலிமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணணும். ஃபைனைட் எலிமெண்ட்டுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விசையை வந்து ஒரு பொருள் மேலே செலுத்தும் போது அது உடையுமா உடையாதா, அதோட டிஃபார்மேஷன் பார்க்குறது, அதோட அக்யூரேட் பிஹேவியரை நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது இப்படின்னா போனால் வாழ்க்கையில் சிறழிஞ்சு போவான்ற மாதிரி, இப்படின்னா அந்த மெட்டீரியலை நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தேவைப்பட்டோம்னா அது உடஞ்சி போகுன்ற ஒரு சென்ஸுக்கு சொல்கிறது. அப்போ இந்த கோடு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மெயின்லி இண்டிசஸ் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒருதலை காதல். ஸோ அதில் வந்து அப்பு வந்து ஒருதலை காதல் பண்ணுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலம், அப்போ அப்பு வந்துடுவார். அப்புறம் திரும்ப ப்ளே பை கமல் வந்துடுவார். திரும்ப அப்பு ப்ளே பை கமல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 8 இங்கே ஆட் ஆகி 10 ஆயிருக்கும். இப்போ நான் இது ஒருதலை காதல் மேட்ரிக்ஸ், இது பேர் ஒருதலை காதல் மேட்ரிக்ஸ். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை தான். ஏன்னா இப்போ இந்த பாடல்கள்லாம் கேட்குறோம் 80s கிட்ஸ்னா, இப்போ 2K கிட்ஸ்னா அந்த பாடல்னால் கேட்குறதே இல்லை. என்ன பாடல் கேட்குறாங்க, எல்லாம் சம்பவத்தில் இறங்கினாங்க. அந்த காலத்தில் தான் ஒருத்தன் இருப்பான் உங்கள் டீமில், எப்படின்னா அந்த லவ் ஃபெயிலியரில் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனை எங்கே கூப்பிட்டு போனீங்கனாலும் இலவெடுத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனே மாற்றிடுவான். அவனால் மித்தவங்க படுற கஷ்டம், ஒரு படத்துக்கு கூட்டு வாடா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா, அவனை படத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த மினி பஸ்ஸில் வரும்போது அப்படி செத்த மாதிரி வருவான். அதை இலவு வீடாகவே மாற்றிடுவான். அவனை கூட்டிகிட்டு நீங்கள் எங்கே சுற்றினீங்கன்னாலும் உங்கள் மூடே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருந்து ஒரு 90s 80s வந்திருக்கான். அதனால தான் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கினா வந்து இதாகுது. இதே இவங்க 2Ksனால் அப்படி கிடையாது. ரைட்டாக ஒருதலை காதல் மேட்ரிக்ஸ். இந்த ஒருதலை காதல் மேட்ரிக்ஸ் தான் உண்மை. சரியா? அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒருதலை பட்சமான காதலில் இவர் வந்து ப்ளே பாயாக இருக்கிறாரு. இப்போ இவர் வந்து கான்ட்ரிபியூட். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தால் தான் அந்த மேட்ரிக்ஸ் கான்ட்ரிபியூட் ஆகும். 1 + 7 = 8. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 + 2, இதில் வந்து இந்த இண்டிசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்போ அப்பு அழுவ ஆரம்பிச்சிடுவார். இதில் வந்து கான்ட்ரிபியூஷனே இல்லை, 0 + 0. இது வந்து குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் மாற்றி எந்த இதுக்கு தான் காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறான். ரைட்டா? ஸோ இதுதான். இப்போ இது வந்து ஒருதலை காதல் மேட்ரிக்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ 5 + 11 = 16. இப்போ இங்கே 12 இருக்குது. இதில் வந்து எதுவுமே ஆர்கனைஸ் ஆகலை. அப்போ இதை இப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ திரும்பியும் போய் நான் எது பண்ணேன்னா 18 ஆயிரும். திரும்பியும் உலகத்தில் எத்தனையோ பொண்கள் இருக்க, என்னை எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்ற மாதிரி திரும்ப இது வந்து இதாகாது. இப்போ இதை நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணேன்னா எனக்கு எங்கே ஏறி இறங்கினால ஒரு தடவை தான் நடக்கும், எந்த டைரக்ஷன்லையும். ஸோ இதுதான் குளோபல் ஒருதலை காதல் மேட்ரிக்ஸ்ன்றதான் நம்ம குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னுவோம். இப்போ இது வந்து ஃபைனைட் எலிமெண்ட்டில் நம்ம எதுக்கு கமல் ஃபெம்மை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நானே கிரியேட் பண்ணேன், நானாக சிந்திச்சேன்ற மாதிரி யோசித்தேன். சரியா? இது வந்து ஒருதலை காதல் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஒருதலை காதல் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சிண்ட்ரோமை வச்சு சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் தயவுசெய்து வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த இவங்கிட்டனா கேட்டிங்கன்னா தெரியும் அந்த கஷ்டம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி ஃபாஸ்ட் ரன்னிங். ரைட்டா? இப்போ இதில் வந்து ஒரு ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போ இதில் ஸ்கெட்ச் 10 மேத் மாடு இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரைட்டா? இது வந்து டிஆர் பாட்டன் கூட சொல்லலாம். டிஆர் பாட்டா அப்படி வராது. ஃபெம் ஆல்டர் கோடு. ஓகே, வாட் ஹேப்பன்? ஃபெம் ஆல்டர் கோடுன்னு தான் போட்டேன். ஓ, இது என்ன இது P5JS? ஐம் சாரி, ஃபைல் நியூ. ஓகேவா? இப்போ இதில் ஓப்பன் வீடியோஸ், பிக்சர்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரிக்ஸ், கமல் ஃபெம், உன்கா என்கா. ஓகேவா? கனெக்டிவிட்டியோட பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்படி ஒரு சிம்பிள் பெஸ்ட் மேட்ரிக்ஸாக வரும். இப்போ இதில் வந்து அப்பு அடிக்கடி வந்துடுவார், ஒருதலை காதல். ரைட்டா? அவர் கான்ட்ரிபியூஷனே இருக்காது, அவர் கூட யாரும் சேர மாட்டாங்க. பட் ப்ளே பை கமல் வரும்போது என்ன ஆகும்? ரைட்டா? அது இதாயிரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பை கமல் வருவார். ரைட்டா? ப்ளே பை கமல். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இப்படி தான் அசம்பிள் ஆகும். இதுதான் குளோபல் ஸ்டோரி. இது சிம்பிளாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ எஜுகேஷனில் வந்து நீங்கள் நிறையா விஷயத்தை மாற்ற வேண்டியிருக்கு. படங்களை ஏன் நம்ம இழுக்கிறோம்னா, படங்கள் வந்து பிள்ளைகளோட மனசில் வந்து நல்லா ஆழமாக பதியும். அவன்கிட்ட நீங்கள் வேறு எதை பற்றியும் பேச முடியாது. ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ நம்ம சேனல்லே அப்படி தான் இருந்துச்சு. நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறதும் தப்பு. சரிங்களா? அப்போ நியூ ட்ரையில் என்ன இருக்குது?
ஸ்கெட்ச் ஜிஎஸ்டி ஃபாஸ்ட் ரன்னிங். இப்போ அவனுக்கு வந்து கேட்பான், இது எப்படி சார் ரன் ஆகுது, இது என்ன இதாகுதுன்னு கேட்பான். அப்படி கேட்கும்போது இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதில் எல்லா மேட்ரிக்ஸுமே ரன் ஆகிட்டு இருக்கா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துல நான் வந்து அதை ஸ்கேன் பண்ணுறேன், அப்பு மேட்ரிக்ஸையும் இதையும் ஸ்கேன் பண்ணுறேன். அப்போ எனக்கு கீழே ஒரு இதில் ஓடும் ரைட்டா, எங்கெங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இங்கேனா கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் பில்ட் ஆகும், இது இப்படியே ஆட் ஆகி போகும் ரைட்டா. இது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையோ இல்லை ஒரு ஓடிஏவோ அப்ராக்சிமேட் பண்ணும். ஓகே, கமல் வந்து அந்த வகையில் பார்த்தோம்னா இஸ் எ கிரேட் ஸ்காலர், ஐ லைக் ஹிம். சரிங்களா, அவர் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவார், ரொம்ப ராவான விஷயங்களை பற்றினா அவர் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கார் ரைட்டா. ஸோ ரொம்ப ஒரு வேகான கான்செப்ட்ஸு அதெல்லாம் கூட அவர் பேசியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கமல் ஃபெம்மில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது. இதில் தயவுசெய்து உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸை நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் அந்த கோடை நீங்கள் ஆல்டர் பண்ணி தர முடியும்னா பண்ணுங்கள். இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராடக்ட், ட்ரஸ்ஸு பீமு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி.